பொழுதும் விலகாமல் கரம் பிடித்த கருணாகரா, இதுவரையில் பலன் தந்து என்னை காத்த கிருபாகரா, இமை பொழுதும் விலகாமல் கரம் பிடித்த கருணாகரா, புது கிருபை பொழிந்திடுமே, புது கிருபை பொழிந்திடுமே, புது பலன் ஈந்திடுமே. இன்னும் நானும் பணி செய்திடவே, இதுவரையில் பலன் தந்து என்னை காத்த கிருபாகரா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் வரை நம்மை சரீர சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் தந்து நம்மை வழிநடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து அவரை விட்டு விலகாதபடி வாழ்வதற்கேற்றவைகளை சிந்திப்போம். இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் தன்னுடைய 3 வருட கால ஊழியத்திலே மிக தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய சிந்தையெல்லாம் பரத்தில் இருக்கிறவரையும் பரலோக ராஜ்யத்தையும் குறித்து மட்டுமே தான் இருந்துச்சு. வேறு சுய சித்தம் எதுவுமே அவர் செய்யலை. அதுதான் எனக்கும் உங்களுக்கும் மாதிரியாக இருக்கிறது. என்னுடைய மூச்செல்லாம், அவருடைய மூச்செல்லாம் பேசும் பொழுதெல்லாம் அவர் பேசினது பரலோக ராஜ்யத்தில் உள்ள தன்னுடைய பிதாவை குறித்து, அது மட்டுமல்லாமல் பரலோக ராஜ்யத்தை குறித்து, அதில் எப்படி நான் சேர வேண்டும் என்பதை குறித்தே அவருடைய போதனைகள் எல்லாம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாளும் ஊழியத்திலே தன்னை அவர் ஒரு நாளும் முக்கியத்துவப்படுத்தலை, பிதாவையே முக்கியப்படுத்தினார். பிதா தங்கியிருக்கிற வாசஸ்தலத்திலே நமக்கு இடம் உண்டு என்பதை கற்றுக் கொடுத்தார். நாம் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும், ஆத்ம கனிகளை கொடுக்க வேண்டும், அப்பொழுது நம்ம அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அவருடைய மூச்செல்லாம், அவருடைய பிரசங்கம் எல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பிதாவை குறித்தும் பிதாவுடைய சித்தத்தை குறித்துமே பேசுகிறார். அதனால தான் அவருடைய ஊழியம் இறுதி வரை சிறப்பாக இருந்தது, நாமும் பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் செய்கின்ற பணிகளிலே இல்லை பணிகளை குறித்து நம்ம பேசுவோம் என்றால் 99% நம்மை குறித்தே அது சுற்றி இருக்கும். கடைசியில் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை குறித்திருக்கும், பரலோக ராஜ்யத்தை குறித்திருக்கும், இல்லைன்னா அது கூட இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய ஊழியம் இருக்கும் என்றால் அந்த ஊழியம் பரத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஊழியமாக இருக்காது. கொரிந்து சபைக்கு பவுலடியார் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாங்கள் செய்கிற ஊழியம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறாரு. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். நாங்கள் செய்கிற ஊழியம் சொல்லிடக்கூடாது. 1. 2வது, மற்றவர்களுக்கு நாங்கள் இடரல் உண்டாக்கிடக்கூடாது. 3வது, நாங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அது நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்பதை மற்றவர்களுக்கு விளங்கப்படணும். அப்போ நம்மை குறித்து பேசிட்டோம்னா அங்கே தேவனுடைய ஊழியக்காரர் என்பதில் சாட்சியாக நிற்க முடியாது. தன்னை குறித்தும் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் தன்னுடைய பெருமைகளை குறித்தும் பேசி கொண்டு இருந்தோம்னா அதில் குற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், அநேக நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆனால் அப்படி இப்போ கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்றதுனால நீங்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாரு. அப்போ எப்படி நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ தெளிவாக சொல்கிறார்,
ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க வேண்டிய காரியம். இப்போ ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்களிலே அவருடைய ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து அவர் சொல்கிறார். நம்மை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவருடைய பணியாளர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். 3 காரியங்களை தான் நம்மளை குறித்த சித்தமாக ஆண்டவருடைய சித்தம் இருக்குது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அழுது புலம்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. நானும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரோடு கூட உறவுகளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலையும், அது கஷ்டமாக இருக்கோ, நஷ்டமாக இருக்கோ, சந்தோஷமாக இருக்கோ, மகிமையாக இருக்கோ, போற்றப்பட்டாலும் சரி, வெட்கப்படுத்தப்பட்டாலும் சரி, தூக்கி போடப்பட்டாலும் சரி, இல்லை உயர்த்தப்பட்டாலும் சரி, எல்லாவற்றையும் சமநிலையில் எடுத்துட்டு ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய சித்தம், வேறு எதுவுமே கிடையாது. அதிகமாக பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ இல்லை வேதத்தை வாசிப்பதினால ஜெபிப்பதினால அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை குறித்த சித்தங்கள் அதிலெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் பிரியப்படுத்துகின்ற என்ன சித்தம், அவருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அதை மட்டுமே செய்யணும். வெறுமனே நான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி 100 தடவை சில பேர் எழுதுவாங்க. ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம்னு 500 தடவை நோட்டில் எழுதுனோம்னா ஜெயம் வந்துடுமா? வராது. அது புறமதஸ்தர் பண்ணுறாங்க, அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவருடைய சித்தம் என்ன, என்னை குறித்த ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவும், இடைவிடாமல் ஜெபிக்கவும், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற அந்த சித்தத்தை உணர்ந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நான் முழுமூச்சாக செயல்படுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த லெந்து காலங்களிலே அதை பிரதானப்படுத்துவோம். நம்மை உயர்த்துவதில் அல்ல, ஆண்டவரையும் பரத்தில் இருக்கிற பிதாவையும் பரத்திற்கு நமக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சையோடும் காத்திருப்போம். அதுவே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற தரிசனம். அதை பின்பற்றுவோம். இயேசுவை பின்பற்றி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை சரியான பாதையில் நடத்துவாராக. ஆமேன்.